கவனிங்க கவனிங்க, மிக முக்கியமான சத்தியத்தை நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். இது கடைசி காலம். யுத்தம் ஒரு பக்கம் நடக்குது, வியாதியில் ஒரு பக்கம் மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. பல விதத்துல ஜனங்களுக்குள்ள என்ன நடக்குது? மரணம், அழிவு. எங்க பார்த்தால் அழிவு அழிவு அழிவு. பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தேசத்தில் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பாதுகாப்பு அற்ற ஒரு நிலைமை இன்றைக்கு நம்மை சுற்றியும் என்ன செஞ்சிட்டு இருக்கு? நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம எவ்வளவு கண்ணும் கருத்துமாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இழந்து போகாதீர்கள். ஜீவனை இழந்து போயிடாதீங்க. கிருபை இழந்துட்டாலே ஜீவனை இழந்துருவோம். கிருபைனா என்னது? இரக்கம். தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற இரக்கம். அல்லேலூயா. எத்தனையோ வருஷமா ஒரு அம்மா ஹோமா ஸ்டேஜில் இருந்தாங்க. மூளைச்சாவு. என்ன சாவு? மூளைச்சாவுன்னா தெரியுமா உங்களுக்கு என்னன்னு? உயிர் இருக்கும் ஆனா ஒண்ணுமே இருக்காது. எப்படி இருப்பாங்க? உயிரோடு தான் இருப்பாங்க, ஆனா எதுவுமே அவங்களால செய்ய முடியாது. படுத்த படுக்கையா இருப்பாங்க. கண்ணு மட்டும் என்ன அப்படி அசையும். அது மாதிரி தான் மூளைச்சாவு. சில பேர் கண்ணு கூட அசையாது, ஆனா தொட்டு பார்த்தா நாடி துடிப்பெல்லாம் இருக்கும், அவங்க மேல சூடா இருக்கும். உயிர் இருக்கும் ஆனா அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் மூளைச்சாவு. அந்த மாதிரி ஒரு அம்மா கொஞ்ச நாளா மூளைச்சாவு அடைந்து ரொம்ப மோசமான நிலைமை. யோசிச்சு பாருங்களேன், உயிரோடு இருக்கிறவங்களுக்கு அவங்களை எப்படியெல்லாம் பார்க்கணும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அவங்களுக்கு காலை கடன் இருக்கு, சாப்பாடு கொடுக்கணும், குளிக்க வைக்கணும், ட்ரெஸ் மாற்றணும், அவங்களுக்குள்ள எத்தனையோ தனிப்பட்ட காரியங்கள் இருக்கு. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியலன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க என்ன செய்யணும்? எல்லாமே அவங்க தான் செய்யணும். தூக்கணும், உட்கார வைக்கணும், படுக்க வைக்கணும், குளிக்க வைக்கணும், ட்ரெஸ் மாற்றி விடணும், இல்லையா? எத்தனை விஷயங்கள். அதை கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்படி படுத்த படுக்கையா ஒரு அம்மா கிடந்தாங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்களாம். ஆம்புலன்ஸ்ல போய்கிட்டு இருக்கிற போது, ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ்ல போய்கிட்டு இருக்கும் போது குண்டும் குழியுமா ரோடு இருந்திருக்கு. அந்த குண்டும் குழியில ஆம்புலன்ஸ் ஏறி இறங்கி இப்படி போய்கிட்டு இருக்கிற போதே ஹோமா ஸ்டேஜில் இருந்த மூளை சாவடைந்த அந்த அம்மா டகார்னு குணமாயிட்டாங்க. இது நிஜம், நியூஸ்ல பார்த்தேன். யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு பார்த்தா என்னது? இதுக்கு பார்த்தா என்னது? கிருபை, தயவு. ஒரு மனுஷனை பிழைக்க வைக்கிறதும் சாக வைக்கிறதும் தேவனுடைய கிருபை. நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதா இருந்தா நீ செத்துருவே அப்படின்னு டாக்டர் சொன்னாலும் அந்த டாக்டரை ஆச்சரியப்படும்படியாய் ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். தேவனுடைய கிருபை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் மருத்துவர்கள் 100% கேரண்டி கொடுக்கிறேன் நான் காப்பாற்றிட முடியும் அப்படின்னு அவரு கேரண்டி கொடுத்தா கூட அவரால் என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது. ஜீவன் போயிடும். ஆகையினால்தான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய பார்வையில் பிரியமுள்ளவர்களாக, கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். எப்படி சொல்றாரு? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஐயம்மா அங்கே கவனிங்க பிளீஸ். நான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு முகத்தையும் பார்க்கிறேன். நானே பார்க்கறேன்னா ஏசாமி பாப்பாரா? பார்க்க மாட்டாரா? நீங்க பிள்ளைய கொஞ்சிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நீங்க செய்யறது எனக்கு இடையூறா இருக்கு. அடுத்த வார்த்தை மேல இருந்து வரத வாங்கி உங்களுக்கு சொல்ல முடியும். அவர் நினைவுபடுத்துகிற வார்த்தை ஏதோ குறிச்சு வச்சுட்டு வந்து பேச நினைக்காதீங்க. மேல இருந்து வார்த்தை வந்தால் ஒழிய அந்த பிரசங்கம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. நான் என் சுயத்துல மாமிசத்துல எதை வேணாலும் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம், அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. நான் ஆவியில உணர்த்தப்பட்டவனாய் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு உங்களோடு கூட பேசுவேன். ஆனால் அந்த பிரசங்கம் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்.
அந்த அப்படிப்பட்ட பிரசங்கம் வர்றதும் வராம இருக்கிறது யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. நீங்க என்ன லிசன் பண்ணி இந்த வார்த்தையை நீங்க கவனமா கேட்பீர்களானால் 10 வார்த்தையில ஒரு வார்த்தை உங்களுக்கு புரியுதா இருக்கும். 100 வார்த்தையில 2 வார்த்தை உங்களுக்கு புரியுதா இருக்கும். அது உங்களை தேற்றும், அது உங்களை ஆசீர்வதிக்கும், அது உங்களை சுகமாக்கும், அது உங்களை வாழ வைக்கும், அது உங்களை விசுவாசத்துல பலப்படுத்தும். என்ன நம்புறீங்க? அல்லேலூயா. ஆகவேதான் என்ன லிசன் பண்ண சொல்றேன், என்ன கவனிக்க சொல்றேன். சில பேருக்கு அவர் பாட்டில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, நம்ம செய்யறதை செய்வோம் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதுக்காக இங்க வரல, அதுக்காக தேவன் நம்மளை ஏற்படுத்தல. அதுக்கு வீட்டிலேயே உட்காந்துருக்கலாமே இல்லையா? அதுக்கு நம்ம வீட்டிலேயே உட்காந்துருக்கலாம்ல. எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்? எப்படியாவது இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை பெறணும், தேவனுடைய கிருபையை பெறணும், தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை வாங்கணும். நாள் கணக்கா ஆள் கணக்கா போய் நான் கூட்டத்தில் உட்கார்ந்து வந்துடுறதுக்கு வரணுமே சொல்லுங்களேன். அதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு, கூட்டமாக தான் கூடுறாங்களே பல இடத்துல. அதுல எல்லாம் பிரயோஜனம் இல்லை. தேவனோடு கூட உண்மையான ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்காவிட்டால், சிந்தை தேவனிடத்தில் இணைக்கப்படாவிட்டால் தேவனிடத்தில் நன்மை என்ன செய்ய முடியாது, பெறவே முடியாது. பாடுறோம், கை தட்டுறோம், காணிக்க போடுறோம், சாட்சி சொல்றோம், இதெல்லாம் ஒரு பகுதி. ஆனா வார்த்தை என்கிற பகுதிக்கு வரும் பொழுது நம்ம ரொம்ப கவனமா கேட்கணும். அதை என் வசனத்துக்கு நடுங்குகிறவரையே நோக்கி பார்க்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இது சொந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை என்றால் இரக்கம். அவருடைய இரக்கம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், உயிரோட இருக்கிறோம். கொஞ்சம் பணம் பேங்க்ல இருக்கிறதுனால உயிரோடு இருக்கிறோம், கொஞ்சம் பணம் பீரோட இருக்கிறதுனால உயிரோடு இருக்கிறோம், ஒரு 100 பவுன் நகை தங்கம்லாம் வச்சிருக்கிறோம் அதனாலதான் உயிரோடு இருக்கிறோமா? சொல்லுங்களேன். எதனால உயிரோடு இருக்கிறோம்? கிருபை. இந்த கிருபையை பெருக்கத்தான் பார்க்கணுமே தவிர கிருபையை இழக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. இந்த கிருபையை எந்த அளவுக்கு நம்மளால பெருக்க முடியுமோ, இந்த கிருபையை இன்னும் அதிகமா தேவனிடத்தில் எப்படி வாங்க முடியுமோ அந்த முயற்சி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கிருபையை இழந்து கொண்டிருக்கிறவர்களை பார்க்க முடிகிறது. கிருபையை மேலும் மேலும் பெருக்கிக் கொள்கிறவர்கள் தேவனால் எடுத்து பயன்படுத்தப்படுவார்கள். அல்லேலூயா. அவங்களுக்குள்ள தாளந்துகளை கற்றுக் கொடுப்பார், கிருபைகளை கொடுப்பார், வரங்களை கொடுப்பார், ஊழிய அழைப்பை கொடுப்பார். அவர்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றிடுவார். அது வயசெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார், வயசெல்லாம் ஆண்டவர் பார்க்கவே மாட்டார். ஐயோ இத்தனை வயசாயிடுச்சு நான் போயா இதை செய்ய முடியும், இல்ல கர்த்தர் உங்களோட இருந்தாருன்னா எந்த வயசுலயும் நீங்க 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். நீங்க இருக்கிற இடத்திலேயே உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக என் தேவனால மாற்ற முடியும். அப்ப வயது ஒரு பொருட்டு இல்ல, தேவன் கூட இருந்தால் போதும். தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆனா நம்ம மற்றவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் எப்படி இருப்போம், ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் கிருபையை என்ன செய்யாதீங்க, இழந்துடாதீங்க. கிருபை இழந்துடாதீங்க. வார்த்தையை கேட்க கேட்க, வசனத்தை கேட்க கேட்க, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போக போக கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம்னா யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப இந்த வசனத்தை கேட்கும் போது யாரை கேட்கிறோம்? இயேசுவை பத்தி கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிறோம். அவரை அறிகிற அறிவிலே வளர 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 நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறோம். தீராத பிரச்சனைகளில் ஒரு தீர்வை கர்த்தர் கொடுப்பார். கட்டுகளை அறுப்பார், தடைகளை உடைப்பார், வியாதிகளை மாற்றுவார், எதிரிகளை துரத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனாலதான் அங்க சொல்றார், கிருபையை இழந்துராதீங்க. இழப்பதற்காக நாம் அழைக்கப்படலை, பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அதுதான் ஆண்டவர் சொன்னார். பாருங்க, ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்று
பரிசுத்தம்னா என்ன, இயேசுனா என்ன, கிறிஸ்துவனா என்ன, சபைனா என்ன, ஆராதனைனா என்ன, எல்லாவற்றையும் அறிந்து ருசி பார்த்து நாம் பின்வாங்கி போவோமானா மறுபடியும் நம்மை அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய சத்தியத்திற்குள்ள நம்மளை கொண்டு வந்து சேர்ப்பது மிகவும் கடினமான காரியம். கடினமான காரியம் பவுல் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். அதனால தான் பிரியமானவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன செஞ்சிடாதீங்க, இழந்துடாதீங்க. நம்மெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது உங்களையும் என்னையும் இயேசு தெரிந்து கொண்டார். அவரை துதிக்கும்படி நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று என்ன செஞ்சிருக்கிறேன், ஏற்படுத்தி இருக்கிறேன். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நம்மள ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கான நோக்கமே என்ன? அவரை ஆராதிப்பதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக. அவரை மகிமைப்படுத்துவதன் மூலமாய், அவரை ஆராதிப்பதன் மூலமாய் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் நித்திய ஜீவனாவது கிடைக்கும். நல்ல கைகளை தட்டி நித்திய ஜீவன் தானே, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி நினைக்கிறீங்களா? நித்திய ஜீவன் மாத்திரமல்ல, இன்மையிலும் மறுமையிலும் வாழ்கிற இப்பொழுதும் இனிமேலும் அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம மேல எப்படி இருக்குமா, நிலைத்து இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனிடத்தில் உண்மையாக இருப்போமானா இந்த வாழ்ற இந்த நாட்களிலே ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்யும், வரும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு சாக கிடக்கிறோம், இன்னைக்கு தாகமா இருக்கிறோம். தாகமா இருக்கிறவங்களை பார்த்து கொஞ்சம் பொறுத்துக்க, கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவி, நாளைக்கு உனக்கு என்ன செய்கிறேன், ஜூஸ் போட்டு கொடுக்குறேன். நல்ல மாதுளம்பழம் ஜூஸு, நல்ல சாத்துக்குடி ஜூஸு, நல்ல ஆப்பிள் ஜூஸ் உனக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு தாகமா இருக்கிறேன், நாளைக்கு கொடுத்து என்ன செய்ய? அப்ப நம்முடைய தேவன் நாளைக்கு பரலோகத்துல போய் சந்தோஷத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, இப்ப வாழும்போது பிரசன்ட்ல நமக்கு என்ன தேவையோ அதையும் அவர் அறிந்திருக்கிறார். அவைகளை நமக்கு செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் தேவன், நாளைக்கும் தேவன். இன்னைக்கு நீ கண்ணீரோட இரு மகனே, மகளே, நீ கவலைப்படு, நீ கஷ்டப்படு, நாளைக்கு நீ எப்படி இரு, அப்படியே சொல்லுவாரு. நம்ம எப்பயுமே நல்லா இருக்கிறதா அவர் விரும்புறார். ஆமாவா இல்லையா? அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் நானும் நல்லா இருக்கணும்னா கிருபை இழந்துடாதீங்க, இந்த கிருபை அலட்சியமா நினைக்காதீங்க. அப்ப முதல் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, இழந்து போகாதீர்கள். முதல் மனிதராகிய ஆதாமை ஏவாளை குறித்து உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் என்ன செஞ்சாங்க? எதை இழந்தாங்க? நல்லா சொல்லுங்க, எதை இழந்தாங்க? கரெக்டா சொல்லணும், அதுக்குதான் கேட்கணும்ன்றது. இப்ப கேள்வி கேட்கும்போது முழிக்கிறீங்க பார்த்தீங்களா? எதை இழந்தாங்க தெரியுமா? நான் சொன்னேன், நீங்க பார்க்க வேணாம். ஆதாம் ஏவாளுக்கு என்ன நடந்துச்சு மட்டும் சிந்திச்சு பாருங்க. என்ன நடந்துச்சு? முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு துரத்தப்பட்டார்கள். அப்படின்னா மகிமை யாருது? பஞ்சவர்ணமா கரெக்டா சொல்லிட்டாங்க. ஒரு கைத்தட்டல் கொடுங்க அவங்களுக்கு. மகிமை இழந்தார்கள் அப்படின்னு சொன்னேன். எதை இழந்தாங்க? மகிமை அவர்கள் மேலே இருந்தது. தேவனுடைய மகிமையினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். பிசாசு அழகா வந்து சொல்லி அவங்களை ஏமாத்தி சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை புசித்ததுனால அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். அது வரைக்கும் அவங்க யாரும் தெரியல, நிர்வாணிகள் என்று அவர்களுக்கு. ஏன்? மகிமையின் வஸ்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, மகிமையின் வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. எப்ப தேவனுடைய வார்த்தைக்கு மீறினார்களோ, தேவனுக்கு கீழ்ப்படியாம போனார்களோ, தேவனுடைய சொல்ல கேட்காம போனாங்களோ,
அடுத்த நிமிஷமே அவங்க வாழ்க்கையில் நடந்தது தெரியுமா? மகிமை இழந்து போனார்கள். அல்லேலூயா. இப்ப இரண்டாவது உங்களுக்கு நான் சொல்ல போற வார்த்தை எபிரேயருக்கு எழுத நிருபம் 12வது அதிகாரம். எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரமாக. எபிரேயர் 12வது அதிகாரம் எடுத்தீங்களா? 16, 17 படிங்க. நல்லா பாருங்க. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சிரேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு. எப்படிங்க? நமக்கு வாக்கு கொடுக்கிறதே எச்சரிக்கையா இருங்கன்னு தான். கவனிக்கணும். நல்லா பாருங்க. ஆதாமும் ஏவாளும் மகிமை இழந்தார்கள். இங்கே ஏசா எதை இழக்கிறான் தெரியுமா? சிரேஷ்ட புத்திரமாக என்கிற ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கப்புறம் அவன் வாழ்க்கையில எவ்வளவோ பிரயாசப்பட்டும் முயற்சி செய்தும் அவனால் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியல? பெற்றுக்கொள்ளவே முடியல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டு ஒரு தரம் தேவனுடைய காரியங்கள் எல்லாம் ருசி பார்த்தும் பின்வாங்கி போவார்களானால் அவர்களை திரும்பவும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவது கூடாத காரியம் என்று சொன்னார். அதே போலதான் இங்க ஏசா அவள் பாருங்க, சிரேஷ்ட புத்திரமாக இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த நன்மைகளை அவன் இழந்து வரவனாலே திரும்ப எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவனால் என்ன செய்ய முடியல? அது அவனால் பெற்றுக்கொள்ளவே முடியல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சிரேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட. எத்தனை நேரம் போஜனம்? ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக, ஒரு சின்ன ஆசீர்வாதத்துக்காக, சின்ன நன்மைக்காக, ஒரு சின்ன சந்தோஷத்திற்காக நாம் தேவனுக்கு விரோதமா என்ன செஞ்சிடக்கூடாது? பாவம் செஞ்சிடக்கூடாது. பாவம் செய்யும் போது சந்தோஷமா இருக்கும். பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? பாவம் செய்யும் போது சந்தோஷமா இருக்கும். பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அது ரொம்ப கொடூரமான வேதனை நமக்கு தரும். பாவம் செய்கிறவர்கள் தேவனுக்கு முன்பதாக நிற்கவே முடியாது. அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். ஒருத்தவங்க முன்னாடி நின்று பேச முடியாம ஒளியறாங்க அப்படின்னா, தலையை குனிறாங்க அப்படின்னா என்ன அடையாளம் தெரியுமா? ஏதோ பாவம் அவர்களுக்குள்ள இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பாவம் செய்கிறவர்கள் தான் தனக்கு பேச மாட்டாங்க. சில குடிகாரர்கள் நான் பார்த்திருக்கிறேன். குடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஊழியக்கார பார்த்தோம், அப்படியே பணிவு, பயந்து, ஐயா வராரு, எப்படி ஐயா வராரு, அப்படி பணிவு. குடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், அப்படியே தெனாவட்டா நின்றுக்கிட்டு, ஹே யாரு இந்த பக்கம் யார் வர சொன்னது? என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் இருந்தாரு அவங்க வீட்டு பக்கத்துல. அவர் குடிக்காத போது என்னை பார்க்கிறார், அப்படியே பணிஞ்சு குடிச்சு ஓரமா ஒதுங்கி போறாரு. நான் இந்த பக்கம் போறேன்னா அவர் அந்த பக்கமா போறாரு. ஐயா வராரு. அதவே அடுத்த நாள் ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்டு வாசப்படல உட்காந்துட்டு, வெளியே வாப்பா. எப்படி பார்த்தீங்களா? பாவம் நம்மளை தேவனிடத்தில் என்ன செய்யுது? பிரிக்குது. பாவம் செய்யறவங்களால தலை நிமிர்ந்து என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. பாவம் செய்யும் போது சந்தோஷமா இருக்குது. பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வேதனை இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப கொடூரமான ஒரு வேதனையாக இருக்கும். அல்லேலூயா. ஆகையினால்தான் என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஏசா தன்னுடைய வாழ்க்கையில சிரேஷ்ட புத்திரபாகத்தை என்ன செஞ்சுட்டான்? இழந்துட்டான். எப்படி இழந்தான் தெரியுமா? அவனுக்குள்ள என்ன வந்துச்சு தெரியுமா? அலட்சியம். என்னது? எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எதனால? அலட்சியம். எப்படி அலட்சியம் அப்படின்னா,
நாளைக்கு பார்த்துக்கலாம். எப்படி இப்ப இல்லாட்டி என்ன, அடுத்து பார்த்துக்கலாம். இப்ப வேலை நடந்தா போதும், இப்ப காரியம் நடந்தா போதும், இப்ப என் பசி ஆறுனா போதும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்ப என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நான் எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன். இப்ப என்னுடைய காரியங்கள் நடக்கிறதுக்கு நான் எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிறேன். அல்லேலூயா. நாளைக்குள்ளத நாளைக்கு பார்த்துக்கலாம். சிலர் அப்படித்தான் இன்னும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் மனம் திரும்பலாம், என்ன நாளைக்கு மனம் திரும்பிக்கிறேன். இன்னைக்கு இந்த பாவத்தை விடல, என்ன நாளைக்கு நான் பாவத்தை விட்டுறேன். இந்த நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி தள்ளி வைக்கிற இந்த அலட்சியம் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்மளை என்ன செஞ்சிடும்? தேவனை விட்டு பிரிச்சிடும், நன்மையை கெடுத்துரும், ஆசீர்வாதங்களை தடை பண்ணிடும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. இந்த ஏசா தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான் பாருங்க, ஒரு நேரம் ஒரு வேளை போஜனத்திற்காக சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செஞ்சான்? ஆமா, அலட்சியம் பண்ணாத. இப்ப நான் ரொம்ப பசியா இருக்கிறேன், இப்ப என் பசி ஆறுனா போதும். யாக்கோபு அழகா கேட்டான். எப்படி கேட்டான்? அவன் கூழு கிண்டிக்கிட்டு இருக்கிறான், ஏசா பசியோட வர்றான். இப்ப யாக்கோபு கிட்ட கூழு கேட்ட உடனே யாக்கோபு என்ன சொல்றான்? நான் உனக்கு என்ன செய்யறேன்? கூழு தரேன், ஆனா நீ என்ன செய்யணும்? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தரணும் அப்படின்னா. இவன் அறிவாளியா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? பசியில செத்தாலும் பரவாயில்லப்பா, நான் இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்ய மாட்டேன், தேவன் எனக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் இழக்க தயாரா இல்லப்பா அப்படின்னு வைராக்கியமா நின்று இருந்தான்னா வேற ஏதாவது ஒரு வழியிலிருந்து அவனுக்கு சாப்பாடு கத்த கொடுத்துருப்பாரு. ஆமா தானே? அல்லேலூயா. ஆனா இவனுக்கு என்ன இல்ல? அந்த வைராக்கியம் இவனுக்கு இல்ல. சில பேர் சர்ச்சுக்கு போறது அப்படிதான் சொல்லி கெடுப்பாங்க. வார வாரம் போய் தான் பாக்குற, இந்த 2 நாளாவது என் கூட வந்து நின்று பாரு, இந்த தொழிலை செஞ்சு பாரு, இந்த பிசினஸ் பண்ணி பாரு, இந்த காரியத்தை நடத்தி பாரு, அங்க போலாம் இங்க போலாம், அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம். என்ன செய்வாங்க? நம்முடைய மைண்ட திசை திருப்புவார்கள். அதனால இழப்பு யாருக்கு? கடவுளுக்கா? நமக்கு தான் அதனுடைய இழப்பு. நடக்கிற மாதிரி இருக்கிற வேலைகள் கூட சில நேரத்தில் என்ன செஞ்சிடும்? 400 வருஷம் தான் அடிமைன்னு சொன்னாரு இஸ்ரவேல் ஜனங்களை. எத்தனை வருஷம்? 400 வருஷம் தான். ஆனா அவர்களுடைய மீறுதல்கள், அவர்களுடைய கீழ்ப்படியாமைகள், அவர்கள் செய்த பாவங்கள், அவர்கள் செய்த அக்கிரமங்கள், அவர்கள் செய்த துரோகங்கள் என்ன செஞ்சிச்சு தெரியுமா? 430 வருஷம் ஆச்சு. பாருங்க, நாளைக்கு பிரச்சனை தீர்ந்துரும், தேவனை தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம தேவனை மறக்கும் போது, தேவனுக்கு துரோகம் பண்ணும்போது, தேவனை அசட்டை பண்ணும்போது, நாளைக்கு முடிய வேண்டிய விஷயம் அடுத்து 30 வருஷத்துக்கு தள்ளி போகுது. அல்லேலூயா. நாளைக்கு தீர வேண்டிய பிரச்சனை அங்கிட்டு என்ன ஒரு 6 மாசம் 7 வருஷத்துக்கு என்ன செய்யுது? தள்ளி போகுது. அதுக்கு காரணம் என்ன? நம்முடைய அலட்சியம். என்னது? நம்முடைய அலட்சியம். இந்த ஏசா பாருங்க, ஆண்டவர் தெளிவா சொல்றார் பாருங்க, ஒருவரும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவராகவும் இராதபடிக்கு எப்படி இருங்க? எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும். நல்லா பாருங்க, சேஷ்ட புத்திர பாகம் என்பது ஏதோ ஒன்று நினைச்சுக்கிறாதீங்க. அதுக்கு கீழே சொல்லி பாருங்க, அது என்னதான்? ஆசீர்வாதம். என்னது? இந்த ஆசீர்வாதத்தை அவன் அசட்ட பண்றான். சர்ச்சுக்கு போனா, ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு போனா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை வேணும்னே சர்ச்சுக்கு வரலன்னா என்ன நினைக்கிறோம்? எதை எதிர்பார்க்கிறோம்? அதை அசட்ட பண்றோம். அவர் என்னை ஆசீர்வதிக்கிறான்னு பரவாயில்ல, நான் எடுக்கிற முயற்சி மூலமா எனக்கு ஒரு பெரிய காரியம் என்ன செய்ய போகுது? நடக்கும் போது நம்மளா என்ன செஞ்சுக்கிறோம்? யோசனை பண்ணிக்கிறோம். கடவுளை விட்டுட்டு நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் காரியம் நடக்காது. காரியம் கைகூடி வர வேண்டுமே ஆனால் கர்த்தரோடு நீங்கள் நான் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார்.
அவன் புத்திமானா நடந்து கொண்டான், காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா யார் கூட எல்லாம் கர்த்தர் இருந்தாரோ அவர்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய வெற்றியை அடைந்தார்கள், ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தெரியுமா? ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும், அவனுக்கு விருப்பம் இருக்கு. இப்ப என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை பெறணும், தேவனுடைய கிருபையை பெறணும், ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? வாங்கணும் அப்படின்னு ஆசை இப்போ வந்திருக்கு. ஆனா அவனால என்ன செய்ய முடியல? அவனால பெற்றுக்கொள்ளவே முடியல. என்ன சொல்றார் பாருங்க, விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள், அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும். இங்க என்னென்ன விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆசீர்வாதம்ன்றாரு, மனமாறுதல், மனம் திரும்புதல் அப்படின்றாரு. அல்லேலூயா. சிரேஷ்ட புத்திரபாகம்ன்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவனை நம்ம அசட்டை பண்ணும்போது எதையெல்லாம் நம்ம இழக்கிறோம் பாருங்களேன். அல்லேலூயா. அவன் கண்ணீர் விட்டு கதறியும் கவலையோட தேடியும் அவனால என்ன செய்ய முடியல? அவனால திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியல. இன்னைக்கு ரட்சிப்பு இழந்துட்டோம்னா எவ்வளவு கவலைப்பட்டாலும் கண்ணீர் வடிச்சாலும் எவ்வளோ ஆண்டவர்கிட்ட போனாலும் அந்த கிருபை என்ன செய்ய முடியாது, அந்த ரட்சிப்பை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. தாவீது பாவம் செஞ்சான், ஆண்டவர் பாவத்தை உணர்த்திற போது அவன் பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதான். ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் என்ன செய்ய கழுவு, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்குள்ள என்ன செய்ய. ரட்சிக்கப்பட்ட ஒரு சந்தோஷம் உள்ளத்துக்குள்ள இருக்கும். பல கோடி இருக்கிற சந்தோஷத்தை விட, பணம் பொருள்கள் இருக்கிற சந்தோஷத்தை விட உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. அது காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? அதுதான் ரட்சணியத்தின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த சந்தோஷம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதா? யோசிச்சு பாருங்களேன். என்றைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் கொடுக்கப்பட்டது. அந்த சந்தோஷம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா? கொஞ்சம் தேடி பாருங்களேன், இருக்கா? ஏன் அந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னா, பல நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சமூகத்தை நம்ம என்ன செய்யறோம்? அலட்சியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அசட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யாருடைய வாழ்க்கையில எல்லாம் தேவனை குறித்ததான அலட்சியம் இருந்ததோ, அசால்ட் இருந்ததோ, தேவனுடைய வார்த்தையை குறித்து அலட்சியம் இருந்ததோ அவர்கள் தோற்று போனார்களே ஒழிய அவர்கள் ஜெயித்ததாக வரலாறு இல்லை. அல்லேலூயா. என்ன வந்தாலும் நான் தேவனுக்காக நிற்பேன், நான் அலட்சியம் பண்ண மாட்டேன், வார்த்தைப்படி வாழ்வேன், வார்த்தைப்படி நடப்பேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை யார் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் ஜெயித்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. இவன் கண்ணீர் விட்டு அழுதும் கதறியும் ஜெபம் பண்ணியும் அவனால் என்ன செய்ய முடியல? அதை பெறவே முடியல, அந்த ஆசீர்வாதத்தை பெறவே முடியல. அப்ப நம்ம இழந்து போகாம இருக்கணும்னா அலட்சியம் முதல் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அது இன்னொரு வார்த்தையை கூட பயன்படுத்தலாம். என்னது அலட்சியம்? சொல்லுங்க. அலட்சியம் வேற என்ன சொல்லலாம்? அசால்ட்டு வேற. சொல்லுங்கயா. ஒண்ணு அலட்சியம், அசால்ட்டு, வேற திண்ணக்கம். இப்படி நிறைய இருக்குல்ல வார்த்தை, இருக்குதா இல்லையா? பின்னாடி கேக்குதா உங்களுக்கு நான் சொல்றது? சில பேர்கிட்ட என்னதான் சொல்லுங்க, நீங்க என்ன செய்ய மாட்டாங்க. அது கேரளா ஸ்டைல்னு சொன்னோம்னா சொல்றவர் அடிக்கிறது, அது ஒரு மொழி, அது ஒரு மொழி. வார்த்தை சொல்றோம்ல, அலட்சியம், அசால்ட்டு, அந்த மாதிரி செயல்லையே அது ஒரு மொழியை பேசுறது எப்படி அப்படின்றது.
இன்னைக்கு நிறைய பேர் இப்படி செஞ்சே ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஏப்பா பள்ளி போல, பாஸ்டிங் பிரேயர் போலையா, இன்னைக்கு ஆராதனைக்கு போலையா, வீட்டுல கூட்டம் நடக்குது, நீ கூட்டத்துக்கு போலையா, எப்படி இப்படியே செஞ்சு தேவனுடைய கிருபையை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இழந்து கொண்டே இருக்கிறோம். ஸ்டைலா நமக்கு பேச தெரியுது, ஸ்டைலா நடக்க தெரியுது, ஸ்டைலா எல்லாம் பண்ண தெரியுது. ஆனா கிருபையை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இழந்துகிட்டு இருக்கிறோம்ன்றது மட்டும் தெரிய மாட்டேங்குது. தயவை இழந்துட்டு, கிருபையை இழந்துட்டு எங்கயா போய் ஒதுங்க முடியும்? நம்மளால எங்க போய் வாழ முடியும்? வாழ முடியுமா? இந்த உலகத்துல யாராவது நம்மளை வாழ வைப்பாங்களா? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஒரு பிள்ளை நல்லா இருந்துட்டு ஒரு பிள்ளை நல்லா இல்லைனால இன்னைக்கு பெத்த தாய் அப்படிங்க பொறாம வந்துடுது. அவனுக்கு என்ன, என் பிள்ளை தான் கஷ்டப்பட்டு இருக்கிறான் சொல்ற தாய்களை பார்த்துருக்கேன். சில நேரத்தில் தகப்பமார் கூட கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்பாங்க. இந்த தாய்மார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கதான் அன்பு உள்ளவங்களும் கூட. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அந்த தாயே உன்னை மறந்தா கூட என்ன செய்ய மாட்டேன், நான் உனக்கு மறக்க மாட்டேன். உலகத்திலே ஒரு உண்மையான அன்பு அது தாயினுடைய அன்பு தான். ஆனா ஏசப்பா சொல்றாரு, அந்த தாய் உன்னை மறந்தா கூட, என்ன பெத்தவ இன்னைக்கு 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய குப்பையில போட்டு போயிடுறா. ஆமா தானே? கள்ள காதலுக்காக கிரைண்டர், அதாவது வாஷிங் மிஷின் கூட போட்டு என்ன செஞ்சிடறா, சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுறா. 10 மாசம் செவந்து கஷ்டப்பட்டு பெத்த பிள்ளைக்கு விஷ வச்சு கொண்டுடுறா. அது என்ன தாய் அன்பு? ஆமா தானே? அப்படி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்களையும் தாயும் தான் சொல்றாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, அந்த தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலோ நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், உன்னை கைவிடவே மாட்டேன். உண்மையான அன்பு நமக்காக இயேசு காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆகினாலே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய காரியத்தில் எப்படி இருக்க கூடாது? அசட்டையா அசால்ட்டா இருக்க கூடாது. ஒரு துடிப்பு நமக்கு வரணும். தேவனுடைய ஆலயமா, தேவனுடைய சமூகமா நமக்கு எப்படி இருக்கணும்? ஒரு துடிக்கணும். நமக்கு ஒரு துடிப்பு நமக்கு வரணும். சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தா கூட துடிப்பு வரமாட்டேங்குது. அல்லேலூயா, என்ன ரட்சிப்புன்னு தான் தெரியல அது. ஆனா தாவீது கதறான், ஆண்டவரே நான் ரட்சிப்பு இழந்துடக்கூடாது, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழந்துடக்கூடாது, எனக்கு திரும்பவும் அந்த சந்தோஷத்தை என்ன செய்யுங்க, எனக்கு தாங்கப்பான்னு கதறான் தேவனுடைய சமூகத்துல. ஏன்னா இழந்தாச்சுன்னா திரும்ப என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. நம்மளை மறுபடியும் தேவனிடத்துல வந்து புதுப்பிக்கிற அந்த காரியம் கூடாத காரியம். அதனாலதான் பாவத்துக்கு விலகி ஓடணும், பிசாசுக்கு விலகி ஓடணும், எதிர்த்து நிக்கணும். அல்லேலூயா. தவறானவர்களுடைய சிநேகம் நமக்கு இருக்கக்கூடாது. துன்மார்க்கனை கண்டால் என்ன செய்யணும்? ஆமா, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் அழகாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில பரியாசக்காரர் உட்கார்ந்ததுல நமக்கு வேலை எல்லாமே பாருங்க அங்கதான். துன்மார்க்கனோட, பாவிகளோட, பரியாசக்காரர்களோட தான் நம்முடைய நேரங்கள் பூரா செலவழிக்கிறது. பின்ன எங்க போறது நானு? வேற எங்க போறது நானு? அவன் தான் இந்த உலகத்துல கிடக்கிறான். அல்லேலூயா. நாம் தேவனோடு இருக்க பழகி கொள்வோமானா நல்ல நண்பர்களை, பரிசுத்தவான்களை, நீதிமான்களை நமக்கு நண்பர்களாக கர்த்தர் கொண்டு வந்து இணைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆபிரகாம் எப்படி இருந்தானோ தெரியுமா? நல்ல சிநேகிதனாக இருந்தான். எப்படி பாருங்களேன், கர்த்தருக்கு ஆபிரகாம் யாரு? நண்பன். சிநேகிதனா யாரு? நண்பன், ஃப்ரெண்டு. ஏசப்பாவுக்கு ஆபிரகாம் யாரா? ஃப்ரெண்டு. அல்லேலூயா, நண்பன். அது எப்படி இருந்திருக்கும் அந்த வாழ்க்கையை பாருங்களேன். இன்னைக்கு நமக்கு தான் சில நண்பர்கள், நம்பிகள் எல்லாம் இருக்கிறாங்க, வாழ்க்கையை தொலைச்சு விட்டுறாங்க பாருங்க. சில நேரத்தில் கூட இருந்தே குழி பறிச்சிடுறது.
நண்பேன்னு சொல்லுவாங்க, நல்லா தான் பழகுவாங்க, நல்லா தான் போகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டிப்பாங்க. நம்ம மேலே வர்றது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது என்ன உண்மையா நண்பா இருக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்களேன். அல்லேலூயா. ஆகிய கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, கர்த்தர் கொடுக்கிற கிருபையை, கர்த்தர் கொடுக்கிற இரக்கத்தை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்யக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது. உங்களை என்னை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை என்னையும் பரம கானானுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். சும்மா பொழுது போறதுக்காக நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சு அவருடைய வார்த்தையை நமக்கு ஆண்டவர் போதிக்கல. எதுக்காக போதிக்கிறார் அப்படின்னா, நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு தயார்படுத்துகிறார். பரலோகத்துல போய் எல்லா நன்மைகளையும் கொடுப்பதற்காக மாத்திரமல்ல, இந்த பூமியில வாழும்போதே நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தான் தேவன் நமக்கு ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நானும் போய் தான் பார்க்கிறேன், நானும் ஜோம் பண்ணி தான் பார்க்கிறேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. சில பேருக்கு புலம்பல். கொஞ்சம் வாழ்க்கை அப்படியே அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும், நிறைய இடத்துல தேவனை என்ன செஞ்சிருக்கிறோம்? அலட்சியம் பண்ணி இருக்கிறோம், அசட்டை பண்ணி இருக்கிறோம். ஒரு நாள் அத்தி பூத்தாப்புல உட்கார்ந்து உபவாசம் பண்ணி கண்ணீர் வடிச்ச உடனே ஆண்டவரே இறங்கி வரா. சிந்திச்சு பாருங்களேன். அந்த நடிப்பை எல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருவார். உண்மையாய் தேவனை தேடுகிற உள்ளவர் இருக்கான்றதை ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. நடிப்பும் அவருக்கு தெரியும், உண்மையும் அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அறிகிற தெய்வமாக இருக்கிறார். அப்படின்னா என கருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய காரியங்களில் மட்டும் என்ன வரக்கூடாது? இந்த வாரம் போலன்னா பரவாயில்ல, அடுத்த வாரம் போய்க்கலான்ற எண்ணமே நமக்கு வரக்கூடாது. இந்த மாசம் உபவாசிக்கலாம், அடுத்த மாசம் உபவாசிக்கலான்ற எண்ணமே நமக்கு என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு ஜெபிக்கலாம் என்ன, நாளைக்கு ஜோமணிக்கலான்ற அசால்ட் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது, வரவே கூடாது. ஆதியாகமத்தில் நீங்க வாசித்து பாருங்கள், 25வது அதிகாரம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 32 34 வரைக்கும் வாசிங்களேன். பாருங்க என்ன சொல்றான், நான் சாக போறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றம்புழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். என்ன செஞ்சான்? அலட்சியம். அலட்சியம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. தேவதூதனே இறங்கி வந்தா கூட நம்மளை பேச முடியாது. கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன், கைகாலெல்லாம் வலிக்குது, குளிரா இருக்குது, அப்புறமா வேணா வரமா போறேன். அடுத்து தூதன் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கன்னு நின்றுருக்கிறான். நம்ம சோம்பேறித்தனம், ஜெபிக்கவே மனசு வர மாட்டேங்குது, உபவாசிக்க மனசு வர மாட்டேங்குது, ஆராதிக்க மனசு வர மாட்டேங்குது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிருவான்? தேவதூதன் போயிடுவான். அதற்கு யாரு பாத்திரமா இருக்கிறாங்களோ அவங்க மேல போய் அந்த ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போயிடுவான். இல்லையா சொல்லுங்க. இங்க பாருங்க, இவனுக்கு நடக்கிற சம்பவம் பாருங்க. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு என்ன செய்ய? விற்று போடுனே கேட்கறான். வித்துட்டா திருப்பி கேட்க முடியாது, காசு கொடுத்து நான் வாங்கிட்டேன்றது மாதிரி. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்தை, சுகத்தை, பலத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை பிசாசுகிட்ட என்ன செஞ்சிட்டாங்க? வித்துட்டாங்க. அவனோட எக்ரிமெண்ட் யாரோட? பிசாசோட எக்ரிமெண்ட். நான் ஜெபிக்க மாட்டேன், எனக்கு அதை கொடுத்துரு. நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், இதை கொடுத்துரு. நான் குடிச்சு வாழ்க்கை அழிப்பேன், எனக்கு அதை கொடுத்துரு. சொல்றது இல்லை, இதெல்லாம் செயல்லே செஞ்சிடறது. ஆண்டவற்றை மட்டும் வந்தா மட்டும்தான் சொல்றது. எனக்கு வீட்டை கொடுத்தீர்னா நான் உமக்கு உண்மையா இருப்பேன். எனக்கு கல்யாணத்தை நடத்துவீரானா நான் உமக்கு ஊழியம் செய்வேன். எனக்கு பிள்ளையை கொடுத்தீரானா நான் அந்த பிள்ளை என்ன செய்யறேன்? உமக்கே கொடுத்துட்றேன். இப்படி ஆண்டவர்கிட்ட மட்டும் தான் டிமாண்டு. பிசாசு கிட்ட டிமாண்ட் எல்லாம் அங்க செஞ்சிடறது. செஞ்சதுக்கு அப்புறம் நீ எனக்கு என்ன செய்ய? கொடு, செய். டிமாண்ட் எல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான்.
இந்த பிசினஸுக்கு போறேன் ஆண்டவரே, இது நடந்துருச்சுன்னா ஒரு 5 லட்ச ரூபா பிசினஸ் வச்சுக்கங்களேன், இதை நீங்க முடிச்சுட்டு வச்சுங்களேன், 5 லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு கொடுக்கணும் சட்டப்படி? பைபிள் படி. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? பணத்தை பத்தி பேசுறனால பேச மாட்டேங்கிறீங்களே. பணமோ, வசனம் சொல்லுங்க, பணமோ விடவே மாட்டேங்கள. பணமோ நான் சொல்லாத வசனமா இருந்தா பரவாயில்ல, அடிக்கடி சொல்ற வசனம் தானே. சரி, உலக பிரமாணம் கூட சொல்லுங்களேன். பணமோ, பணம்னா பாத்தீங்க, இது மட்டும் யாரோ சொன்ன கதை பாருங்க, நம்ம மனசுக்குள்ள அப்படியே இருக்குது, மறக்கிறதே இல்லை. ஆனா இயேசு சொன்ன வார்த்தை மட்டும் நம்ம வாய்க்குள்ள வர்றதே இல்லை. இந்த சொல்லிட்டாங்க பாருங்க, பணமோ எல்லாவற்றுக்கும். ஆனா என்னதான் இருக்கக்கூடாது? வெரி குட். பண ஆசை தான் நமக்கு இருக்கக்கூடாதுங்க. ஆனா பணம் இல்லாம வாழ்க்கை நடத்த முடியுமா? பண ஆசை வேணான்னாரு, ஆனா பணமே வேணான்னு சொல்லல. இருக்கீங்களா? பண ஆசை கூடாது, பண ஆசை வேணாம் உங்களுக்கு. ஆனா பணமோ, பணம் இல்லாம வாழ்க்கையை நடத்தவே முடியாது. பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, கல்யாணம் முடிச்சு வைக்க முடியாது, வீட்டை கட்ட முடியாது. எந்த காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் என்ன வேணும்? பணம். நேர்மையா கடவுள் கொடுப்பாங்க, கடவுளுக்காக கொடுங்க இருந்தா. ஆமா தானே? நேர்மையா சம்பாதிக்கணும், அதுதான் நிலைக்கும். குறுக்கு வழியில சம்பாதிச்சா அது என்ன செய்யாது? நிலைக்கவே நிலைக்காது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப பணம் எல்லாவற்றுக்கும் என்ன செய்யும்? உதவும். அதை மறந்துடாதீங்க. பண ஆசையா எல்லா தீமைக்கும் அது வேற இருக்குது. எல்லா பாவத்தோட அது ரொம்ப பெரிய பாவம்ன்றார் ஆண்டவர். எது? பணத்தின் மேல இருக்கிற வெறி, பணத்தின் மேல இருக்கிற ஆசை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு பணத்தின் மேல இருக்கிற ஆசையினால்தான், வெறியினால்தான் பல இடங்களில் என்ன நடக்குது? கொலை, கொள்ளை எல்லாமே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ரோட்ல சகோதரிகள் நிம்மதியா நடந்து போக முடியல, அப்படியே தாலி அத்துட்டு போயிடுறான், செயினை பிடிக்கிட்டு போயிடுறான். ஐயோ, அவங்க கீழே விழுந்தா உயிர் போயிடும்ன்ற எண்ணம் அவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. ஏன்னா எப்படியாவது நான் யாரா மாறணும்? பணக்காரனா மாறணும். ஆமா, பணக்காரனா ஆகணும். அதனால தனிமையா போயிட்டு இருக்கிற தாய்மார்களே, சகோதரிமார்களே கழுத்துல என்ன செஞ்சான்? பிடிக்கிறான் பாருங்க. செல்போனை பேசிட்டு போனா கூட போன பிடிக்கிட்டு போயிடலாம். ரோட்ல எல்லாம் போன பேசிட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன், பைக்ல ஸ்விங்கின்னு வருவான், லவக்குன்னு பிடிக்கிட்டு போயிடுவான். அப்ப எதனால தெரியுமா கொடுக்குறாங்க? பண ஆசை. பணக்காரனாகணும். ஒன்ன சொல்றேன், கர்த்தர் கொடுக்கிற பணம் நமக்கு நிலைச்சு நிற்கும். கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தா கர்த்தர் பணம் கொடுப்பான். அல்லேலூயா. நம்ம முயற்சினால சில விஷயங்கள் நடக்கலாம், ஆனா அது நமக்கு சந்தோஷமா இருக்காது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தர் கொடுக்காத ஆசீர்வாதம் அது நமக்கு ஐஸ்வரியமா இருக்காது. அது வந்ததுனால அது வழியே நிறைய சாபங்கள் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்துடும். அது வழியே நிறைய தரிச்சல்கள் வந்துடும், வறுமைகள் வந்துடும். நம்ம காலத்துல நம்ம நல்லா இருக்கலாம், ஆனா நம்முடைய சந்ததிகள் அதன் மூலம் என்ன செய்யப்படும்? பாதிக்கப்படும். அவங்க நல்ல நிலைமையில் இருக்க முடியாது. நம்ம புத்திசாலி, நம்ம சேர்த்து வச்சுறோம். நமக்கு பிறந்திருக்கிற புள்ள புத்திசாலி இருக்கணும்ல, அதை காத்துக்கிறதுக்கு. அவனை புத்திசாலியை வைக்கிறது வைக்காதது யார் கையில் இருக்கு? கர்த்தர் கையில் இருக்குது. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் தான் என்னது? ஞானத்தின் ஆரம்பம். பணம் சம்பாதிக்க பழகி கொடுக்கிற நம்ம கர்த்தரை தேடுறதுக்கு என்ன செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறோம்? பழகி கொடுக்கறது இல்ல. பணம் சம்பாதிக்க தெரிஞ்ச ஒருத்தனுக்கு பணத்தை பாதுகாக்கவும் தெரியணும்ல. இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை தான் அதை பாதுகாக்க முடியும். பணத்தையே அடிக்க அது மேல படுத்திருந்தால் ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல ஜீவனை வான்னா என்ன செஞ்சிடும்? ஜீவன் மட்டும் பணத்தின் மேல இருக்கும். அந்த பணம் என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது, காப்பாற்ற முடியாது. அத மைண்ட்ல கொண்டு வந்துட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்வோம், ஆண்டவருக்காக பிரியமா வாழ்வோம். எதையெல்லாம் விட்டு விட வேண்டுமோ, எதையெல்லாம் வெறுக்க வேண்டுமோ, எதையெல்லாம் தூக்கி எறிய வேண்டுமோ, அதையெல்லாம்
வாழும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அப்ப இந்த காரியங்களில் எல்லாம் நமக்கு என்ன வரக்கூடாது? அலட்சியம் வரவே கூடாது. கர்த்தர் பேசுகிற போதே மனம் திரும்பிடணும். கர்த்தர் உணர்த்துற போதே மனம் திரும்பிடணும். ஜோயலங்க கவனி. அல்லேலூயா. கர்த்தர் பேசும்போது அதை பயபக்தியோட நம்ம கேட்கணும். அதை அலட்சியம் பண்ணினோம்னா, அசட்டை பண்ணினோம்னா, ரெண்டாவது ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, நம்ம பெற முடியாது. அதை பத்தி தான் உங்களோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். காற்றுள்ள போதே என்ன செய்யுங்க சொன்னாங்களா? இது கிருபையின் காலம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை கிருபையில நிரப்ப முடியும். இன்னைக்கு தேவனை ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா இது கிருபையின் காலம், இறங்குகிற காலம். இரக்கமுள்ள தெய்வமாக இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் மன்னித்து விடுவார். ஆனா மன்னிக்க முடியாத ஒரு காலம் ஒன்று இருக்கிறது. என்ன காலம் தெரியுமா? நியாய தீர்ப்பின் காலம், ஜட்ஜ்மென்டின் காலம். இன்னைக்கு மன்னிப்பு உண்டு. எல்லா நேரமும் போல ஒரு நேரம் இருக்காது. அதனால இன்னைக்கு அடிபணிந்து, இன்னைக்கு ஒப்பு கொடுத்து, அப்பா என்ன மன்னிச்சுங்க, என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்க, நம்முடைய பிள்ளைய வாழ ஒப்பு கொடுப்போமா? கட்டாயம் நம்மையும் அவர் உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. அலட்சியம் கூடாது. யாக்கோபு என்ன செஞ்சானா? இல்ல, தெளிவா கேட்டான். ஏசாட்ட எப்படி? ஏன்னா அவன் அதை அலட்சியமா நினைக்கல. அந்த ஆசீர்வாதத்தை அவன் மேன்மையா நினைச்சான். ஏசாதான் அதை அலட்சியமா நினைச்சான். இன்னைக்கு நம்ம எல்லாம் சபைய ஆராதனைய மேன்மையா நினைக்கிறனால தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு என்ன வேலை இல்லையா? எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை. எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு வந்து ஏன் ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம தேவனுடைய சமூகத்தை மேன்மையா நினைக்கிறோம். தேவனுடைய சமூகத்தை ஆசீர்வாதமா நினைக்கிறோம். இந்த சமூகம் தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்துவோம் நம்ம நினைக்கிறோம். நம்ம இல்லையா? நம்ம அதை அலட்சியமா நினைக்கல. ஆனா ஏசா போன்ற ஆட்கள் என்ன செய்றாங்க? ஆராதனை அலட்சியம் பண்றாங்க, சபையை அலட்சியம் பண்றாங்க, உபவாசத்தை அலட்சியம் பண்றாங்க, வார்த்தையை அலட்சியம் பண்றாங்க, தேவனுக்கு கொடுக்கிற விஷயங்கள் எல்லாம் அலட்சியம் பண்ணுகிறார்கள். ஊழியத்துல அலட்சியம். அல்லேலூயா. அது வாழ்க்கைக்கு உதவவே உதவாது. வாழ்க்கை அது மேல என்ன செய்யாது, கொண்டு வரவே கொண்டு வராது. எந்த அளவுக்கு தேவனுக்காக வைராக்கியம் நிக்கிறோமோ அதுதான் நம்மளை என்ன செய்யும், வாழ வைக்கும், ஆசீர்வதிக்கும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஏசாக்கு அது புரியல. இப்ப நான் ரொம்ப பசியா இருக்கிறேன், முத சாப்பாடை கொடு, முத என் தேவையை சந்தி, அப்புறம் பார்த்துக்கலாம் பாத அப்படின்னு அலட்சியம் பண்ணான். அலட்சியம் பண்றீங்களா? கர்த்தருடைய சமூகத்தை அலட்சியம் பண்றீங்களா? இழந்துருவீங்க. இழந்து போகாதீர்கள். கரெக்டா பிரேயர் லைஃப்ல, ஜெப வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை நீங்க காத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் வருமுன்னே ஆசீர்வாதம், வந்ததற்கு அப்புறம் ஆசீர்வாதம், மேன்மையை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, எரியோ கோட்டையை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? மேற்கொண்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு கோட்டை, பயங்கரமான ஒரு கோட்டை. எரியோ கோட்டைன்னு நம்ம சாதாரண நினைச்சுக்கிற ஒரு சின்ன கோட்டை அப்படின்னு சொல்லி, ஒருத்தினுடைய வீடே அந்த மதில் மேல இருந்துச்சான். அப்ப அது எவ்வளவு பெரிய மதிலா இருந்திருக்கும் பாருங்களேன். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய கோட்டையை ஆண்டவர் உடைக்க, நிர்மூலமாக்க உதவி செஞ்சார். ஜனங்கள் அதை ஈஸியா என்ன செஞ்சாங்க? உடைச்செறிஞ்சிட்டாங்க. கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தரே அதை செஞ்சு முடிச்சிட்டார். அப்படி வெற்றி பெற்ற அந்த ஜனங்கள் அதுக்கு அடுத்ததாக ஒரு பட்டணத்துக்குள்ள போறாங்க. என்ன பட்டணம் தெரியுமா? ஆயி என்கிற பட்டணம். யோசுவாவின் புஸ்தகம் நீங்கள் 7வது அதிகாரத்துல 1வது வசனத்தில் நீங்க படிச்சீங்கன்னா
அங்க வாசிக்க முடிகிறது பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராளுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மேக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதினாலே சிலரை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆய் பட்டணத்திற்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை என்ன செஞ்சாங்க? வேவு பார்த்தாங்க. ஆய் என்கிற பட்டணத்தை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த பட்டணத்தை தான் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? பிடிக்க போறோம். அந்த பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க பார்த்துட்டு வான்னு சொல்லி யோசுவா ஆட்களை அனுப்பி வைக்கிறாரு. 2 பேர் போய் அதை பார்த்துட்டு வராங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? யோசுவாவிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். பாத்தீங்களா? இந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? அலட்சியம். எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஆய் பட்டணத்தை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அங்க எவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்க? கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதை ரொம்ப சுலபமா ஈஸியா அந்த பட்டணத்தை என்ன செஞ்சிடலாம்? பிடிச்சிடலாம், மேற்கொண்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஒருவேளை அவங்க கண்ணுக்கு அப்படி கூட தெரிஞ்சிருக்கலாம். கொஞ்சம் பேர் போன போது அதை பிடிச்சலாம். ஏன்னா எரிகோவுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? பெரிய கோட்டையா இருந்துச்சு. எரிகோவை ஒப்பிட்டு ஆயை பார்க்கும் பொழுது அவங்க பார்வையில உண்மையிலே அது சின்னதா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இந்த அலட்சியம் அவர்கள் வாழ்க்கையில அழிவை கொண்டு வந்தது. அல்லேலூயா. இந்த அசால்ட் அவங்க வாழ்க்கையில மரணத்தை கொண்டு வந்தது. 36 பேர் வெட்டுப்பட்டு செத்து போனார்கள் இஸ்ரவேலர்கள். அதற்கு பிரதானமான காரணம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, சாபத்தீடானதை என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவர் எடுக்க கூடாது என்று சொன்னதை எரிகோவில் இருந்து எடுத்துக்கொண்டார்கள். சில விஷயத்தை எடுக்காதுன்னு சொன்னா எடுக்க கூடாது, சில விஷயத்தை செய்யாதனா செய்யக்கூடாது, சில விஷயத்தை பார்க்காதனா பார்க்கவே கூடாது, சில விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனா கொடுக்கவே கூடாது. கண்டிஷன் பண்ணி ஆண்டவர் சொல்லுவார் சில நேரத்துல. அல்லேலூயா. எரிகோ சாபம் நிறைந்தது, அங்க இருக்கிற பொருளும் சாபம் நிறைந்தது, அதனால அதை கையை வைக்காத ஆண்டவர் சொன்னாரு. எரிகோவிலே போய் அவங்க அந்த எரிகோவை பிடித்த போது எரிகோவில் இருந்த சில பொருட்கள் அவங்க கண்ணை என்ன செஞ்சுச்சு? கவர்ந்தது. அல்லேலூயா. அதுல தங்கத்தை எடுத்து வந்துட்டான். அல்லேலூயா. சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டு வந்துட்டாங்க. அதனால தேவனுடைய கோபம் அவங்க மேல வந்துச்சு. இப்ப அசால்ட்டா எங்க போலான்றாங்க? ஆய் பட்டணத்துக்கு போயிடலாம், அவங்கள பிடிச்சலான்றான். ஆனா ஆய் பட்டணத்துக்குள்ள போனா என்ன தெரியுமா நடந்துச்சு? 4ஆம் வசனத்தை பாருங்க. அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷனுக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள். நிக்க முடியல. என்ன செய்ய முடியல? எதிரிகள் முன்னாடி நிக்க முடியல. உங்களால முறிந்து ஓடுறான், தெரிச்சு ஓடுறான். 5ஆம் வசனம். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செவாரி மட்டும் அவர்களை துரத்தி மலையிறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவ்வளவு பெரிய எரிகோவை பிடித்த இஸ்ரவேலர்களால ஆய் என்கிற சின்ன பட்டணத்தை பிடிக்க முடியல. எதிரிகள் வெட்டுறான், வெட்டுப்பட்டு 36 பேர் செத்து போயிட்டான். இப்ப என்ன செய்யறதுனே புரியல. யோசுவா தேவ சமூகத்தில் வந்து அழுகிறா பாருங்க. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவரும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாய்ந்தால் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையில புழுதியை போட்டுக் கொண்டு கிடந்தார்கள். எப்படி கிடந்தாங்களா? புழுதி அள்ளி தலையில போட்டு. அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். 36 பேர் செத்து போயிட்டான். வேதனைனால தாங்க முடியல. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னார். ஆனா இப்ப என்ன நடக்குது? எதிரிகள் ஜெயிக்கிறாங்க, இவங்க தோக்குறாங்க. காரணம் 2 விஷயத்தை சொல்லலாம். ஒண்ணு,
சாபத்துல ஆசை, தேவனுக்கு பிடிக்காததுல ஆசை. எது தேவன் வெறுக்கிறாரோ அதை இவங்களுக்கு வெறுக்க தெரியல. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையை பாருங்க, தேவன் வெறுக்கிறத நம்மளால நினைச்ச முடியல. தேவன் வெறுக்கிறத நமக்கு வெறுக்க தெரிய மாட்டேங்குது. தேவன் வேணான்றத நமக்கு வேணான்னு சொல்றதுக்கு முடிய மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது அசட்டை. எல்லாரும் போக வேண்டியது அவசியம் இல்லை. நம்மள ஒரு 2000 பேர் 3000 பேர் போனா போதும் ஈஸியா. வீட்டுக்கு ஒரு ஆள் உபவாசம் பண்ண பத்தலையா? எப்படி எல்லாரும் போய் உபவாசத்தில் உட்காந்து என்ன, நான் போறேன், நான் ஜோம் பண்றேன், நீங்க என்ன செய்யுங்க, இந்த வேலையை சொல்லுங்க, வேலையை பாருங்க. சனிக்கிழமை சம்பளமாவது கைக்கு வரும், சனிக்கிழமை சம்பளமாவது கைக்கு வரும். நான் மட்டும் போய் என்ன செய்யறேன், உபவாசம் பண்ணி சும்மா ஒரு பேச்சு சொன்னேன், வீட்டுக்கு ஒரு ஆளாவது வந்துருங்க அப்படின்னு பாத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே நடக்குது பாருங்க. வீட்டுக்கு ஒரு ஆள் தான் போறேன், பாஸ்டே சொல்லிட்டார்ல, வீட்டுக்கு ஒரு ஆள் போனா போதும். அதுக்காக சொன்னேன், அப்படியாவது நீங்க வரணும்ன்றதுக்காக தான் சொன்னேன். எல்லாரும் உபவாசம் பண்ணுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல வீட்டுல மிருகங்களுக்கு கூட என்ன செய்ய மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் உபவாசம் பண்ணினார்கள். சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாரும் உபவாசம் பண்ணி, நான் உங்களை வார வாரமா இருக்க சொல்றேன், நான் வார வாரம் உபவாசத்துல இருக்கிறேன். அப்ப மாசத்துல ஒரே ஒரு நாள் என்ன செய்யுங்க, உபவாசம் பண்ணி வாங்க. எல்லாரும் சேர்ந்து நமக்காக, நம்முடைய சமுதாயத்துக்காக, இந்த தேசத்துக்காக, அழிகிற ஜனங்களுக்காக, இயேசுவை அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கலாம் வாங்க சொன்னா வர முடிய மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன அசட்டை, அசால்ட்டு மட்டும் நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாது. இவங்களுக்குள்ள அந்த அசால்ட்டு பாருங்க. 36 பேர் என்ன செஞ்சுட்டாங்க. இப்ப செத்ததுக்கு அப்புறம் தான் புத்தி வருது பாருங்க. சில பேருக்கு பட்டாதான் புரியும், பட்டாதான் திருந்துவாங்க. ஆபத்தும் பிரச்சனையும் போராட்டமும் வந்தாதான் யாரை தெரியும், பாஸ்டரை தெரியும், ஏசப்பாவை தெரியும். அது வரைக்கும் அந்த சர்ச்சு வாசப்படி வழியே போனா கூட கழுத்து என்ன செய்யாது, அப்படி கூட திரும்பாது, அப்படியே போயிடும் அந்த கழுத்து. எத்தனை பேர் பார்த்துருக்கிறேன். நம்ம தெருவழியே, நம்ம சர்ச் வாசல் வழியே வந்து ஜோமணி நன்மை பெற்றவங்க அங்கிட்டு வாக்கள திரும்பிட்டு போடுவாங்க. எங்க பார்த்தா கூட பேசிடுவாங்களோன்ற எண்ணத்துல என்ன செய்ய மாட்டாங்க. ஆனா பிரச்சனை வந்துட்டா, தேவன் வந்துட்டா, இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்ப இருப்பீங்க, உங்களுக்கு என்ன வேணும், ஐயோ எவ்வளவு விசாரணை. எதுக்கு இந்த மாய்மாலம், எதுக்கு இந்த நடிப்பு? சிந்திக்கணுமா வேணாமா? கடைசி காலம், இயேசு நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். தேவைகளுக்காக வரவங்களுக்கு ஆண்டவருக்கு சூப்பரா பதில் கொடுக்க தெரியும். உண்மையா வரவங்களையும் தேவைக்காக வரவங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறாரா இல்லையா? நிறைய பேர் டெய்லி பிரேயர் பண்ணுவாங்க அங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து சபையில இருந்தாங்க, சபையில இடமே பத்தாது, அவ்வளோ ஆட்கள் வராங்க. தினந்தோறும் ஜெபத்துக்கு வராங்க, ஜெபிக்கிறோம் பிசாசிலிருந்து விடுதலை, வராங்க ஜெபிக்கிறோம் நோயிலிருந்து விடுதலை. வெளியில சொல்லிக்கிறது இல்லை, நம்ம யார்ட்டையும் விளம்பரப்படுத்துறது இல்லை. நிறைய பேர் ஒரு சின்ன அற்புதம் நடந்தாலே போதும் விளம்பரப்படுத்தி அதுல ஆதாயத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. நம்ம அப்படி ஒன்றும் செய்வதில்லை. கர்த்தர் ஏராளமான பேருக்கு நம்முடைய ஊழியத்தின் மூலமாக சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாங்க யாருக்கிட்டையும் போய் சொல்றதில்லை. அல்லேலூயா. ஆகையினால எனக்கு அருமையானவர்களே, இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இதுதான் ஒரு நல்ல நேரம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அசட்டை பண்ணாம மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாக திரும்பி வருவது. கவனிங்க, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசா என்ன செஞ்சுட்டான், அலட்சியம் பண்ணிட்டான். நம்ம என்ன செய்யக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. ஏசா அலட்சியம் பண்ணினதுனால எதை இழந்தான், ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். செய்தியுடைய தலைப்பு என்ன, இழக்காதீர்கள். என்ன செய்வாங்க, இழக்காதீர்கள், இழந்து போயிடாதீங்க. தேவன் நம்ம மேல வச்ச கிருபை இழந்துடாதீங்க. கவனிங்க, தேவன் நம்ம மேல வச்ச தயவை இழந்துடாதீங்க. தேவன் நம்ம மேல வச்ச ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை இழந்துடாதீங்க. தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை இழந்துடாதீங்க. தேவன் நமக்கு கொடுத்த சபையை, ஊழியத்தை, தேவனால பெறப்பட்ட எதையும் நம்ம என்ன செஞ்ச கூடாது, இழந்துடவே கூடாது. இழக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் தேவனுக்காக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகினால இந்த கருமையானவர்களே,
கர்த்தர் பக்கமா திரும்புவோம். நம்ம வாழ்க்கை அவரால் கட்ட முடியும். நம்முடைய தேவைகளை அவரால் சந்திக்க முடியும். நம்மளை குணப்படுத்த அவரால் முடியும். நம்மளை ஆசீர்வதிக்க அவரால் முடியும்.